ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னி சிறகு. அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அன்றைக்கி யாராவது லவ் லெட்டர் எழுதுவாங்களா? ஆனால் இந்த அபிஷேக் எழுதலாம் பாருங்கள். இவனுடைய பிளான் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கல்யாணமான பொண்ணுக்கு முன்னாள் காதலன் லவ் லெட்டர் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாமா கிட்டே கேட்க, அவரும் பார்த்திங்கன்னா ஐயோ குடும்பம் மானமே போயிருமே, குடும்பம் ரெண்டாக உடஞ்சிருமேன்னு சொல்லி அவரும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் செய்ய போகிறேன்னு அபிஷேக் தன்னுடைய மாமா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கிரண் மதுமிதாவுக்கு லவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி இங்கே அபிஷேக் வந்து ஒரு லெட்டரை எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை கௌதமுடைய கண்ணில் படுற மாதிரி வச்சா மதுமிதாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாகும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணபடி அபிஷேக் அந்த லெட்டரை கௌதமுடைய ரூமில் கொண்டு போய் வைக்கிறாங்க. கௌதம் ஒரு பக்கம் தூங்க, மதுமிதா இன்னொரு பக்கம் தூங்க. ஸோ அந்த லெட்டரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அபிஷேக் நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. என்ன ட்விஸ்ட்டு, ஒரு எபிசோடு சந்தோஷமாக சிரித்து ரசித்து பார்த்தா அடுத்த ஃபியூ எபிசோட் பார்த்திங்கன்னா சோகத்திலே போக போகுதுன்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரொமோ பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம்போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.